வணக்கம். என்ன செய்தி? 4 வழக்குகளை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா, நீதிமன்றத்தில் சிக்கிய சபாநாயகர். இரண்டாவது, கருணையே காட்டாத நீதிமன்றம், கவலையில் நம்முடைய நிதியமைச்சர் மரிய வில்சன். அவருடைய வழக்கு சமாதானத்துக்காக அனுப்பப்பட்டது. ஆனால் உயர்நீதிமன்றம் நேற்று போட்ட உத்தரவின் காரணமாக கதிகலங்கி போயிருக்கின்றார். பதவிக்கு ஆபத்து வருமா? அதையும் பார்த்து விடலாங்க. மூன்றாவதாக, தமிழக வெற்றி கழகத்தினுடைய சோளிங்கர் எம்எல்ஏ கபில் அவர்கள் மீது பாய்ந்திருக்கக்கூடிய எஃப்ஐஆர், எதற்காக எஃப்ஐஆர் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கலாம். சொந்த கட்சி எம்எல்ஏ மீது எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாரு நம்ம விஜய், என்ன விஷயம் என்று பார்க்கலாம். நான்காவது, காவேரி தண்ணி தரணும், கர்நாடகாக்காரங்க தண்ணியே தரல. அதனால் திமுக மற்றும் தமிழக அரசாங்கமானது உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. அந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. அதிரடியான பல உத்தரவுகளை போட்டிருக்குது உச்ச நீதிமன்றம். அந்த உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவை கர்நாடக அரசாங்கமானது கடைப்பிடிக்குமா இல்லையா, அதையும் நம்ம சேர்த்தே பார்க்கணுங்க. ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல அதிமுக எம்எல்ஏக்களுடைய வழக்கு. அதிமுக எம்எல்ஏக்கள் தவேக்காவுக்கு போனால் அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்ற உள்நோக்கத்துடன் தான் பதவியை ராஜினாமா பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. நம்ம சபாநாயகரை சந்தித்தாங்க, ஒரு பேப்பரை எடுத்தாங்க, கைப்பட கடிதம் எழுதினார்கள், கடிதத்தை கொடுத்தாங்க. சபாநாயகர் கடிதத்தை ஏற்றுக்கொண்டார். உடனடியாக அதிமுகவினுடைய கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உயர்நீதிமன்றத்தை நாடுகின்றார், ஒரு மனு தாக்கலை பண்ணுறாரு. ஏங்க, அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமாவை சபாநாயகர் அவர்கள் விசாரிக்காமல் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு மனு தாக்கல் பண்ணாங்க. ஏன்னா அதிமுக எம்எல்ஏக்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் தகுதி நீக்க புகாரானது சபாநாயகர்கிட்டே கொடுத்துருக்குறோம். ஆனால் அந்த வழக்கை விசாரித்து முடிவு காணாத முன்னாடி சட்டமன்ற உறுப்பினருடைய ராஜினாமாவை ஏற்றிருக்கின்றார். அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய ராஜினாமா ஏற்றிருக்கின்றார் அல்லவா? ஆனால் சட்டமன்ற உறுப்பினரிடத்தில் சரியான விசாரணை நடத்தினாரா? அப்படி விசாரணை நடத்தினார் என்றால் அவங்க என்ன சொன்னாங்க? தகவல் எங்களுக்கு தெரிவிக்கப்படலை, கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள், இல்லைனா குதிரை பேரம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, இல்லை நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றார்கள், இந்த சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது, சபாநாயகர் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் அப்படின்னு அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மனு தாக்கல் பண்ணியிருந்தார். இது தொடர்பாக சட்டமன்ற செயலாளர் அவர்கள் விளக்கமளித்திருந்தார். ஆனால் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற செயலாளர் விளக்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஏன்னா ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டது சபாநாயகர், அவர் தான் விசாரணை நடத்தியிருப்பதாக சொல்கிறார். அப்போ விசாரணையில் என்ன தகவல் கிடைத்ததோ அந்த தகவலைத்தான் சட்டமன்றத்தில் சபாநாயகர் சொல்லியிருக்கணும். ஏன் சட்டமன்றத்துக்கு சபாநாயகர் வருவார், ஆனால் நீதிமன்றத்துக்கு வரமாட்டாரா? அதனால் சபாநாயகர் அவர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்து உரிய விளக்கத்தை கேட்டு பெற வேண்டும் அப்படின்னு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா மனு தாக்கல் மீண்டும் பண்ணியிருந்தார். அது தொடர்பாக சபாநாயகர் அவர்கள் நேற்று பதில் மனு தாக்கல் பண்ணியிருந்தார். அதில் சட்டமன்ற செயலாளர் அவர்கள் தந்த விளக்கமே போதுமானது, நாங்கள் சட்டமன்றத்திலே ஏற்கனவே ஏன் ராஜினாமா பண்ணாங்கன்ற விஷயத்தை சொல்லிட்டோம். அதே மாதிரி அதிமுக கேட்டாங்க, அவங்களுக்கும் விளக்கம் அளித்து இருக்கின்றோம். நான் உரிய முறையில் அவங்ககிட்ட விளக்கம் கேட்டுவிட்டேன், சுயமாக சிந்தித்து தான் தானாக முன் அவங்களே கைப்பட கடிதம் எழுதி கொடுத்து ராஜினாமாவை நான் விசாரித்து தான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். ஆனால் அதிமுக கேட்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக தகுதி நீக்க வழக்கு இருக்கின்ற போது அந்த வழக்கின் மீது நடவடிக்கை எடுக்காமல், ஏன் அந்த வழக்கின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்? ராஜினாமா வழக்கும் தகுதி நீக்க வழக்கும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது. இப்போ ராஜினாமா பண்ணியிருக்கிறவங்க நம்மளை தகுதி நீக்கம் பண்ணிடுவாங்களோ, தேர்தலில் போட்டியிட முடியாதோ என்ற ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் அவங்க ராஜினாமா பண்ணியிருக்கலாம். அதனால் இவங்களை தகுதி நீக்கம் செய்யணுமா செய்யக்கூடாதா, அதிமுக தந்திருக்கின்ற மனு தகுதி நீக்கம் செய்வதற்கான தகுதியானதா இல்லையா என்பதை பரிசீலித்து பார்த்துவிட்டு இவங்களை தகுதி நீக்கம் செய்யலாம் என்றால் தகுதி நீக்கம் செஞ்சுருக்கணும். இல்லைப்பா ராஜினாமா தான் சரியானது என்றால் ராஜினாமா ஏற்றிருக்க வேண்டும். அப்போ ஏற்கனவே ஒரு புகார் இருக்கின்ற போது அதில் ஒரு முடிவு எட்டாத வரைக்கும் இவங்க ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்கன்னா அதை ஏற்றிருக்கின்றார் என்றால் ஏதோ ஒரு நிர்பந்தம் தான். ஏன் நம்ம ராஜினாமா பண்ணலைன்னா எடப்பாடி பழனிசாமி தந்த தகுதி நீக்க மனுவின் அடிப்படையில் சபாநாயகர் தகுதி நீக்கம் பண்ணிடுவார் என்ற பயந்து அந்த கட்டாயத்துக்கு உட்பட்டு அந்த நிர்பந்தத்துக்கு ஆட்பட்டு தான் அவங்க ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஏன் அவங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்களா? அவங்களுக்கு தெரியாதா? கட்சி தாவல் தடை சட்டம், நாம் நம்ம கட்சிக்கு விசுவாசம் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக ஓட்டு போட்டுட்டோம். நிச்சயமாக அது ரொம்ப ரொம்ப தப்பு.
அதனால் பதவியை பறிப்பதை விட ராஜினாமா பண்ணுறது நல்லது என்று அவங்க யோசித்திருக்க மாட்டாங்களா? அதனால் தகுதி நீக்க வழக்கை தான் முதல்ல விசாரித்திருக்க வேண்டும். சபாநாயகர் அவர்களை பொறுத்த வரைக்கும் வரம்பை மீறி விட்டார். ஸோ அதுக்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அதிமுகவினர் கேட்டாங்க. ஆனால் சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் ராஜினாமா பற்றி தான் கேள்வி கேட்டீங்க, நாங்கள் ராஜினாமாவுக்கு உரிய விளக்கத்தை அளிச்சிட்டோம் அப்படின்னு சபாநாயகர் சொல்ல, உடனடியாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சபாநாயகர் தந்த விளக்கத்துக்கு பதிலளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஸோ சபாநாயகர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ராஜினாமாவை ஏற்றது சரியா தவறா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மனு தாக்கலுக்கு பிறகு தெரிய வரும். ஆனால் சாமானியனாக நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சபாநாயகர் முதல் வழக்கை எடுத்து விசாரித்து அதில் ஒரு முடிவை எட்டியிருக்க வேண்டும். நம்ம நாட்டில் அதிகார மையங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி கொள்ளாது. சட்டமன்றம் நாடாளுமன்றம் ரெண்டு பேருமே மோதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீதிமன்றங்கள் சட்டமன்றத்துடன் மோதிக்கொள்ள மாட்டாங்க. அதே மாதிரி நீதிமன்றம், சட்டமன்றம், நாடாளுமன்றம் இவை அத்தனையும் குடியரசுத் தலைவர், ஆளுநர் இவங்க கிட்ட மோதிக்க மாட்டாங்க. மொத்தத்தில் இந்த 3 அதிகார மையங்களும் அவங்க எல்லைக்குள்ளே செயல்பட வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டமானது சொல்லியிருக்குது. அதனால தான் சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் எந்த வழக்கை முதல்ல எடுக்கணும், எந்த வழக்கை பின்னாடி எடுக்கணும் என்பது என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. அதனால் சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வழக்குகள் தொடர்பாக என்ன கேட்காதீங்க அப்படின்னு நீதிமன்றத்துக்கு சொல்லிட்டாரு. ஆனால் இப்போதெல்லாம் நீதிமன்றமானது பல வழக்குகளை சட்டமன்றத்துக்குள்ளே இருந்தாலும் எடுத்து விசாரித்து முடிவுகளை அறிவிக்குது. அந்த மாதிரி தான் இப்போது ராஜினாமா விஷயத்தில் நம்முடைய சபாநாயகர் அவர்கள் சரியாக சிக்கிட்டார். அதற்காக தான் அவரால் சரியாக பதிலளிக்க முடியாமல் என் அதிகாரத்துக்கு உட்பட்டது, நான் எப்போ எந்த வழக்கு எடுத்து விசாரிக்கணுமோ அப்போ விசாரிப்பேன், என்ன கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. பார்க்கலாம் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கின்ற விளக்கத்துக்கு சரியான விளக்கம் அளிக்கின்றாரா, சபாநாயகர் அவர்கள் சிக்க வைக்கின்றாரா என்பதெல்லாம் பொறுத்து பார்க்கலாம். இரண்டாவது, நம்முடைய நிதியமைச்சர் அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க தம்பி மனைவியை தாக்கி இருக்கின்றார். அவங்க தந்தை நெஸ்தருடன் போயிட்டு பாண்டிச்சேரியில் உடனடியாக தான் தாக்கப்பட்டது தொடர்பாக பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கின்றார்கள். நம்முடைய மரிய வில்சன் அவர்கள் மீது 6 பிரிவின் கீழாக வழக்கு பதியப்படுகிறது. நம்ம மரிய வில்சன் அவர்கள் பாண்டிச்சேரி நீதிமன்றத்தில் சரியாக ஆஜராவது கிடையாது இந்த அடிதடி வழக்கில். அதனால் கடைசியில் பாண்டிச்சேரியினுடைய குற்றவியல் நீதிமன்றமானது, ஏம்பா எத்தனை முறை அவகாசம் கொடுக்குறது, ஜூலை 10ஆம் தேதி கண்டிப்பாக நீ ஆஜராகணும் அப்படின்னு உத்தரவு போடுறாங்க. ஐயையோ, நான் பட்ஜெட்டில் இருக்கிறேன், நான் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நிதியமைச்சர்கள் சொல்கிறார். அதெல்லாம் முடியாது, தான் ஆகணும் அப்படின்னு உத்தரவு போட வச்சு நம்முடைய மரிய வில்சன் அவர்கள் போய் ஆஜராகின்றார். பிறகு அந்த வழக்கானது தள்ளி வைக்கப்படுகிறது. ஜூலை 14ஆம் தேதி மறு விசாரணைக்காக உடனடியாக மரிய வில்சன் அவர்கள் போயிட்டு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணுறார். இந்த வழக்கிலிருந்து என்ன விடுவிக்கணும், ரெண்டாவது இந்த வழக்கை சமரச மையத்துக்கு அனுப்பி வைக்கணும், நாங்கள் உட்காந்து பேசி சமரசம் ஆகி விடுகின்றோம் அப்படின்னு நீதியரசர் இளந்திரையன்கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறாங்க. இளந்திரையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சரி, 14ஆம் தேதி ஜூலை மாதம் வருது, நம்ம மரிய வில்சன் நிதியமைச்சருடைய கோரிக்கை ஏற்று நீங்கள் சமாதான மையத்துக்கு போய் பேசி தீர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் 4 கட்ட பேச்சுவார்த்தையானது நடக்குது. பிறகு இந்த வழக்கானது மீண்டும் லட்சுமி நாராயணன் நீதியரசர் முன்பாக விசாரணைக்கு வருது. இந்த வழக்கு சமரச முயற்சி எடுபடலை அப்படின்னு அவங்க தந்தை மீண்டும் புகார் அளித்ததன் காரணமாக இப்போது லட்சுமி நாராயணன் நீதியரசர் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஏன்பா சமரச மையத்துக்கு உங்களுடைய வழக்கு அனுப்ப முடியாது, யார் சமரச மையத்துக்கு போக சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நம்முடைய நிதியமைச்சர்கிட்ட. இல்லை, சென்னை உயர் நீதிமன்றத்தின் நீதியரசர் இளந்திரையன் அவர்கள் தான் சமரச மையத்துக்கு அனுப்பி வைத்தார் அப்படின்னு சொல்கிறார். அதற்கான ஆவணங்களை தாக்கல் பண்ணுங்க. ஏன்னா உச்ச நீதிமன்றமானது சமரச மையத்துக்கு அனுப்பக்கூடாத பிரிவின் கீழாக வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தால் அதை நீங்கள் விசாரிக்கணுமே அன்றி, உரிய முறையில் தண்டனை வழங்கப்பட வேண்டுமே அன்றி சமரச மையத்துக்கு அனுப்ப முடியாது. உங்கள் மீது 6 பிரிவின் கீழாக வழக்கு பதியப்பட்டிருக்குது. ஸோ எந்த வழக்குக்கு உங்களை சமரச மையத்தை நாட சொல்லியிருக்கிறாங்க. நம்ம மரிய வில்சன் மீது இருக்கக்கூடிய வழக்கை கொஞ்சம் விரிவாக சொல்லணும்னா 6 வழக்கு அவர் மீது இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதான் 6 பிரிவின் கீழாக வழக்கு போட்டதாக அர்த்தம். அதில் சில பிரிவுகளை பொறுத்த வரைக்கும் சமரச மையத்துக்கு அனுப்ப முடியாதான் நம்முடைய நீதியரசர் லட்சுமி நாராயணன் அவர்கள் சொல்கிறார். அதனால் அந்த 6 பிரிவில் இருக்கக்கூடிய எந்த வழக்குக்காக நீங்கள் சமரசத்துக்கு போயிருக்கிறீங்க, அதோட சமரசத்துக்கு போகக்கூடாத பிரிவின் கீழ் இருக்குல்ல
அந்த வழக்குக்கும் சேர்த்தே வந்து சமரசத்துக்கு அனுப்பியிருக்காங்களா நீதிமன்றத்தில் அப்படின்னா நீங்கள் அதற்கான ஆதாரத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணும் அப்படின்னு உத்தரவிட்டு இருக்கின்றார்கள். இது தெரியாமல் நமக்கு போச்சேப்பா. கிட்டத்தட்ட 6 பிரிவுகளில் ஒரு சில பிரிவுகள் டம்மியாக இருக்கலாம், சமரசத்துக்கு போய் முடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, அவங்க தம்பியை பொறுத்த வரைக்கும் சமரசத்துக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார். ஏன்னா பல தருணங்களில் ஒரு பேட்டி அளிச்சிருக்கின்றார். நாங்கள் சமரசத்துக்கு போகிறதா இருந்தால் எப்போ போயிருப்போமே, அவங்க பண்ணது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, சொத்தை அபகரித்து கொண்டார்கள், எங்களை எப்படிலாம் அடிச்சிருக்காங்க தெரியுமா, நாங்கள் தலைமறைவாக எத்தனை நாள் இருந்தோம் தெரியுமா, எத்தனை ஆண்டு இருந்தோம் தெரியுமா, அதனால் இன்றைக்கி சமரசமே கிடையாது என்று சமரசத்துக்கு ஒரு மனிதன் ஒத்து வராத முன்னாடி நீதிமன்றமானது அழுத்தம் தருகிறதா சமரசத்துக்கு அப்படின்ற கேள்வி எழுவதனால இங்கே லட்சுமி நாராயணன் அவர்கள் வந்து சமரசத்துக்கு உங்கள் வழக்கு அனுப்பவே முடியாது, எப்படி அனுப்புனாங்க, அதனால் அந்த அனுப்புவதற்கான உத்தரவை நீங்கள் நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணுங்கன்றாங்க. இப்போது அந்த உத்தரவை படித்து பார்த்து விட்டு சமரசத்துக்கு போன அந்த உத்தரவை ரத்து பண்ணாலும் ரத்து பண்ணலாம். அதனால் மரிய வில்சன் அவர்கள் வலுவாக சிக்கிட்டார். என்ன பண்ண போகிறாருன்னு நமக்கு தெரியவே இல்லை. கேட்டால் பான் கிறிஸ்டின்னு எனக்கு பைபிளானது பல விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறது அப்படிலாம் ரீல்ஸ் பெருசாக விடுவார். சொந்த தம்பி பொண்டாட்டியெல்லாம் அப்பா அப்படின்னு சேர்ந்துக்கின்னு அடிக்கிறவங்கெல்லாம் பைபிள் படித்தா என்ன, கருணை அன்பு இரக்கத்தை அந்த பைபிள் சொல்லி கொடுத்தா என்ன, சொல்லி கொடுக்காவட்டா என்ன, அதுக்கு நீங்கள் தமிழே படிச்சுட்டு போகலாமே அப்படின்ற கேள்வி தான் எழுகிறது. ஸோ குற்றவாளிகள் என்றைக்கும் நீதிமன்றத்தினுடைய ஓட்டைகளில் இருந்து சட்டத்தை பயன்படுத்தி தப்பிக்கக்கூடாது அப்படின்றது நம்முடைய எண்ணம். அதற்கு பிறகு அதிகார திமிரு, ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறோம் என்ற ஆணவம் சோளிங்கர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏ கபில் மற்றும் தனஞ்சயன் அவர்கள் மீது பதியப்பட்டிருக்கக்கூடிய எஃப்ஐஆரை பற்றி பார்க்கலாம். ஆளுங்கட்சி எம்எல்ஏ மீது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னா நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நடுநிலையாக செயல்பட்டு இருக்கின்றாரா, இல்லை அழுத்தத்தின் காரணமாக எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறதா, அதன் மீது நடவடிக்கை எடுப்பாங்களா என்பதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். என்ன நடந்தது என்று கொஞ்சம் அப்படியே விரிவாக பார்க்கும்பொழுது ஜனநாயகன் படமானது ரிலீஸ் ஆகிறது. அந்த படத்தை பார்க்குறதுக்காக சோளிங்கர் எம்எல்ஏ கபில் மற்றும் அவங்க தம்பி தனஞ்சயன் போகிறாங்க. அங்கே யூடியூபர் சிவா போயிட்டு மைக்கை நீட்டுறாரு. அப்படி மைக்கை நீட்டுகின்ற போது ஏதோ கருத்து கேட்க 2 பேருக்கு இடையில் வாக்குவாதம், பிறகு கைகலப்பு. யூடியூபர் சிவாவை 2 பேரும் அடிச்சிடுறாங்க. அவர் மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகி மருத்துவம் பார்த்து கொள்கின்றார். பிறகு எஃப்ஐஆர் போடணும் அப்படின்றதுக்காக காவல் நிலையத்தில் போய் புகார் அளிக்கிறாங்க. அந்த புகாரானது பெருசாக எடுத்துக்கொள்ளவே படலை. அதை பற்றி விசாரிக்கலாம் என்று சொல்கிறதுக்காக அரங்கநாதன் என்ற ஒரு பத்திரிகையாளரும் கல்யாண சுந்தரம் என்ற ஒரு பத்திரிகையாளர்களும் போயிட்டு அதை பற்றி விசாரிக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட சோளிங்கர் எம்எல்ஏ கபில் மற்றவங்க தம்பி தனஞ்சயன் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஏற்கனவே ஒரு யூடியூபரை அடித்தாங்க. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் 2 பேரையும் அடித்து தும்சம் பண்ணுறாங்க. அவங்க மருத்துவமனையில் போய் படுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பத்திரிகையாளர்களும் வந்து புகார் அளிக்கின்றார்கள். ஸோ இந்த புகாரின் அடிப்படையில் தான் இன்றைக்கி சோளிங்கர் எம்எல்ஏ கபில் மற்றும் அவங்க தம்பி தனஞ்சயன் அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குது. பத்திரிகையாளர்களை உள்ளவே விடாதது, பத்திரிகையாளர்களை சந்திக்காததே விஜயுடைய கலாச்சாரம். ஆனால் பத்திரிகையாளர்களை அடிப்பது விஜய் கட்சியினுடைய எம்எல்ஏக்களுடைய கலாச்சாரம் போல் இருக்குது. மொத்தத்தில் ஊடகத்தில் இருக்கிறவனுக்கு சூடு சோதனையே கிடையாது போல் இருக்குது. அதனால தான் இந்த கட்சி எப்படியெல்லாம் அவமானப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்க. எப்படியெல்லாம் அடித்து உதைப்பாங்களோ அப்படி உதைக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அவனுக்கு பின்னாடியே கேமரா வச்சுக்கிட்டு போகிறானுங்க, மாம்படிச்சுனே போகிறானுங்க. இந்த பத்திரிகையாளர்களை இன்னும் அடிக்கலாம், ஏன் இவனுங்களை கொன்னாலும் கொள்ளலாம், அவ்வளவு வெறி வருது. ஏன்னா தேவையில்லாமல் சினிமாக்காரன் பின்னாடி போனால் டிஆர்பி ஏறும் என்பதற்காக நடுநிலை தவறி இந்த விஜய்க்கு தேவையில்லாத ப்ரொமோஷன் கொடுத்து இன்றைக்கி ஆட்சி கட்டில் உட்கார வச்சுருக்கானுங்க. இல்லை, இந்த RS பாரதி அவர்கள் சொன்னார், அந்த மாதிரி ஆட்களை நம்ம ஆதரிக்கவே கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். அதுக்கப்புறம் காவிரி பற்றி பார்த்து விடலாமா? கர்நாடகாக்காரனை பொறுத்த வரைக்கும் உரிய தண்ணியை திறக்கவே மாட்டான். அதனால் திமுக உச்சநீதிமன்றத்தை நாடியது. கூடவே வந்து தமிழக அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தை நாடியது. உச்சநீதிமன்றத்தில் வந்து நீதியரசர்கள் வந்து கர்நாடக அரசாங்கத்தை பார்த்து கேட்டாங்க, ஏங்க எவ்வளவு தண்ணி டேமில் இருக்குதோ அதில் இருந்து உங்களுக்கான பங்கு எடுத்துக்கிட்டு மீதி இருக்கின்ற பங்கை தமிழகத்துக்கு தரணும். உங்களுக்கே தண்ணி இல்லைன்னு சொல்ல முடியுமா? கர்நாடகாவில் நல்ல மழை பெஞ்சிருக்குது. கடவுளால் தந்த மழை தண்ணீரை ஏன் தேக்கி வைக்கிறீங்க? இப்போ கூட நீங்கள் தண்ணி திறந்துருப்பீங்க. ஏன் தந்துருப்பீங்க தெரியுமா? மழை பெஞ்சிடுச்சு, அணையில் தண்ணி தேக்க முடியாது, அதனால் திறந்து விட்டுருப்பீங்க. அதனால் முறையாக நீங்கள் தமிழகத்துக்கு தண்ணீர் தரணும். காவிரி மேலாண்மை வாரியமானது அணையில் தண்ணி இல்லைன்னா உத்தரவிடுமா? அணையில் தண்ணி ஆய்வு செய்து விட்டு தான் காவிரி மேலாண்மை வாரியமானது தண்ணி திறக்க உத்தரவிடுகிறது. ஆனால் அதை கடைபிடிக்க மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம் நீங்கள் அப்படின்னு கர்நாடகா தலையில் நக்குன்னு உச்சநீதிமன்றம் கொட்டின பிறகு கர்நாடகா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து, ஐயா நீங்கள் சொல்கிற உத்தரவுக்கு கட்டுப்படுறோம், நாங்கள் ஒரு நாளைக்கு 12,000 கனஅடி தண்ணீர் திறந்து விடுறோம். கடந்த காலங்களில் நாங்கள்
காவிரி மேலாண்மை வாரியம் போட்ட உத்தரவை கடைபிடித்து தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எங்கே கடைபிடிச்சிங்க? இது வரைக்கும் கிட்டத்தட்ட 55.75% தண்ணியை தமிழகத்துக்கு தந்திருக்கணும். ஆனால் நீங்கள் எவ்வளோ தந்திருக்கீங்க? 9% தண்ணி தான் தந்திருக்கீங்க. மீதி இருப்பது எப்போ தருவீங்க? நீங்கள் மழை பெஞ்ச உடனேவா? இப்படிலாம் ஒரு பங்கீடு காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு நாங்கள் உத்தரவிடவே இல்லையே. ஸோ முறையாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ 12,000 கனஅடி தண்ணீர் திறந்து விட்றீங்களா? தினந்தோறும் திறந்து விடுங்க, 15 நாளைக்கு திறந்து விடுங்க. அதற்குள்ளாக இந்த தண்ணீர் திறந்தது தொடர்பாக முழு அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுங்கள், நாங்கள் பார்க்குறோம். அதற்கு பிறகு விரிவான உத்தரவை பிறப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 24ஆம் தேதி மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வருது. அந்த தருணத்தில் நம்ம கர்நாடக அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஆப்பு இருக்குது. இப்படி தண்ணியை திறந்து விடாதது கர்நாடகத்துக்கு பேர் இடிதான். ஏன் தெரியுமா? மேகதாதுல அணை கட்டணும் என்று சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தை நாடினாங்கன்னா ஒரே ஒரு சின்ன அனுமதி கூட கொடுக்க மாட்டாங்க. கடந்த காலத்தில் நீங்கள் தமிழகத்துக்கு எவ்வளோ அநீதி இழைத்திருக்கிறீங்க என்ற வரலாறானது பக்கமாக இருக்குது. அணை கட்டினா நீங்கள் தண்ணி திறப்பீங்களா? மழை பெஞ்சா கூட இனிமேல் தமிழக பக்கம் தண்ணியே போகாத. அதனால் நிச்சயமாக உங்களுடைய வரலாறு கசப்பானது, எந்த அனுமதி வழங்க முடியாது அப்படின்னு கர்நாடகாவுக்கு உச்சநீதிமன்றமே தலையில் கொட்டு வைக்கும். தண்ணி திறக்காதது நம்முடைய விவசாயிகளுக்கு பாதிப்பு என்றாலும் தண்ணி திறக்காதது அணை கட்டுறதுக்கு ஆப்பா மாறிக்குது கர்நாடகாவுக்கு. அதனால் நேற்றைய உத்தரவு தமிழகத்துக்கு போதுமானதா என்று பார்க்கும்போது இப்போதைக்கு போதுமானது தான். ஏன்னா 84 அடி தண்ணீரானது மேட்டூர் அணையில் இருக்குது. ஆனால் கர்நாடகாவுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் தான் பெரிய மழை. ஆனால் அதற்கு பிறகு தண்ணி ஒரு சொட்டு கூட கொடுக்க மாட்டான். ஆனால் நீதிமன்றமானது 24ஆம் தேதி என்ன உத்தரவு பிறப்பிக்க போது, அந்த உத்தரவின் மூலமாக நிரந்தரமான தீர்வு காவிரி விஷயத்தில் நம்மளுக்கு கிடைக்க போதா, இல்லை இந்த உத்தரவே போதும் என்று திமுகவும் தமிழக வெற்றிக் கழகமும் அந்த மனுவை திரும்ப பெற்றுக்கொண்டு வந்துருவாங்களா? எல்லாவற்றையும் பொறுத்து தான் பார்க்கணுங்க. நன்றி.